ஓருளே தர்மத்தின் தலைமகனும் தாயந்தந்தையுமாய் ஞானத்தின் குருவாய் அப்பழுக்கற்ற தெய்வமாய் ஊனாய் உயிராய் அஞ்ஞான காலத்தினை அகற்றிடும் அருட்கடலை வாரப்புயர்ந்தால் நீர் உயர்ந்தால் நெல்லுயரும் நெல்லுயர குடியுயரும் குடியுயர கோமகன் உயர்வான் கோமகன் முதல் கோவலன் வரை படியளக்கும் வரம்பொருளும் சக்கரவர்த்தி வீடத்தில் வீற்றிருக்க கோள்தான் என் செய்யும் வீணைதான் என் செய்யும் கோடுங்கோள் ஆட்சி செய்யும் மன்னரால் என் செய்ய முடியும் நிலையான திருவுருவம் அக்கினி வடிவம் அருவம் உருவம் இரண்டர காலந்த வடிவம் ஆனந்த ஜோதியோ ஒரு ஜோதியோ வேறஞ்சோதியோ ஜோதி வென்றென்றும் ஒன்றே ஒருமையில் வந்ததும் ஒன்றென உருகொண்டதும் ஆகமத்தின் வழியே ஜோதியில் இருந்து பிறப்பதும் ஜோதியே ஜோதியில் கலப்பதும் ஜோதியே ஜோதி என்றென்றைக்கும் பிரிவதில்லையே சுடர்வெட்டேரியும் அக்கினி பீளம்பே அக்கினி மகா ஈஸ்வரியும் சுடரோழியாய் இருள்தனை மறைத்து அருள்தனை அழித்து அண்டச்சாராட்சரங்கள் அத்தனையும் காத்து நின்றதும் ஜோதியே ஜோதியை கண்டீளார் கண்களில் அருள் பிறக்கும் கண்டார் கண்களுக்கு இருள் மறைக்கும் ஜோதிக்குள் ஜோதி எத்தனை கலந்தாலும் வேறிதும் ஆவதில்லை சீரிதும் ஆவதில்லை பிறந்தாலும் குறைவதில்லை சேர்ந்தாலும் கூடுவதில்லை நிலையான இடம் அது ஆதியிடம் ஆதியிடத்தில் ஆதி ரகசியம் ஆகிய ஆதி ஜோதியின் ஏடெடுத்து சொன்னெம்புள்ள. இந்த கார்த்திகை குரு பூஜையில கவிப்பாடி வர்றது அக்னி மகேஸ்வரி அம்பாள். அக்னி மகேஸ்வரி அம்பாள் எதை மேற்கோள் காட்டி கவிப்பாடி வர்றாங்கன்னு சொன்னா, ஜோதி வடிவத்தினுடைய சிறப்பும் அந்த ஆதியிலிருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய அதனுடைய வழிபாட்டு முறைகளும் இதுல இருந்து தொன்று தொட்டு வருது அப்படிங்கிற விஷயமும், கீழே மலை அடிவாரத்துல ரிஷிமகான் பிள்ளைகள் ஆகிய நம்ம ஏன் ஜோதி வழிபாட்டையே பிரதானமாக கடைபிடித்துட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கித்தான் வச்சிருக்காங்க. எதுக்காக அங்க திருவண்ணாமலையில இருந்து மற்ற எல்லா இடங்கள்ல இருந்து திருக்கார்த்திகை அதுவும் தீபம் ஏன் ஏற்றப்படுது, எதனால அந்த திருக்கார்த்திகைங்கிறது கொண்டாடப்படுகிறது, எதனை மேற்கோள் காட்டி எதனால அப்படிங்கிற சொல்ற விதமாத்தான் அந்த கணக்கே அமையுது. முதல்ல ஆரம்பிக்கிறதே பொட்டஞானி சீமான போற்றி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. தர்மத்தின் தலைமகனும் தாயுமாகி தந்தையுமாகி ஞானத்தின் குருவாகி தனிப்பெரும் தெய்வமாகி ஊனாகி உயிராகி அஞ்ஞானத்தை நீக்கிடும் அருட்கடலாகி அப்படிங்கிறாங்க. தர்மத்தின் தலைமகன் சொன்னா தர்மத்தின் பக்கமே நிற்கக்கூடியவர் தான் சக்கரவர்த்தி. அப்பேற்பட்டவர் தான் பொட்டஞானி ரிஷிமகான். அப்போ ஞானத்தின் குருவாகி, ஞானத்துக்கு அதிபதி, ஞானத்தின் குருவாகி தாயுமாகி தந்தையுமாகி அத்தனை கோடி ரிஷிமகன்களுக்கும் தலைவரா தலைமைப்பீடம் ஏற்று தாயும் தந்தையுமாய் இருந்து வழி நடத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அதான் தாயுமாகி தந்தையுமாகி தனிப்பெரும் தெய்வமாகி. தனிப்பெரும் தெய்வமாகி சொன்னால் என் கொடி ஒளி மக்களுக்கு பூரா தனிப்பெரும் தெய்வமாக ரிஷிமகான் சட்டம் பண்டார சட்டம்னு ஒரு தனி புதுமையான ஒரு சப்ஜெக்டுக்கு தலைமைப்பட ஏற்ற ஒரு தனிப்பெரும் தெய்வமாக, அப்படியே மானிடை சட்டை வாழ்வியலுக்கும் அப்பளுக்கான ஒரு இருக்கக்கூடிய ஒரு சுயேட்டைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியதான் நம்மளுடைய தெய்வீகம். அதை வழிநடத்தக்கூடிய ஒரு குருநாதராக இருக்கக்கூடியது. அதை தனிப்பெரும் தெய்வமாகி ஊனாகி உயிராகி அஞ்ஞான கடலை அஞ்ஞானத்தை நீக்கிடும் அருட்கடலாகி அப்படிங்கிறாங்க. அஞ்ஞானத்துல இருந்து அறியாமையே சாலச்சிறந்த வரம் அப்படின்னு இருக்கக்கூடியவர் தான் மானிடன். தெய்வீகத்தை பத்தின அறியாமையில இருந்து அந்த அறியாமை சாலச்சிறந்த வரம்னு இருக்கிறவனுக்கு ஒரு சலன சஞ்சலம் போட்டு அது மூலியமா தெய்வீகத்தை படிக்க வச்சு கூட்டிட்டு வர்றாங்க. இந்த அருட்கடலுக்கு இந்த அருட்கடலுக்கு வர்றது மூலியமாக பிறவி பெருங்கடலில் இருந்து பிறவாமை பொன்குகையை நோக்கி செல்கிறான். இந்த அருட்கடல்ல நீந்தி வச்சு வர்றதுனால அந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து விடுபட்டு போறான். அதனாலதான் அஞ்ஞானத்தை நீக்கிடும் அருட்கடலாகி
இந்த அஞ்ஞானத்துல இருந்து தெளிஞ்சு இந்த அருட்கடல்ல வந்து குளிச்சு முங்கிட்டோம்னு சொன்னா பிறவி பெருங்கடல்ல இருந்து நம்ம விடுபட்டுருவோம். அப்பேற்பட்ட அந்த அருட்கடல் தான் பொற்கைலாயம் குருமலை. அடுத்து என்ன சொல்றாங்க? வரப்புயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோமகன் உயர்வான். அப்ப கோமகன்ல இருந்து கோவலன் வரைன்னு சொன்னால் தொண்டன் முதல் தொண்டைமான் வர அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அரசன்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி நிலையில இருக்கக்கூடிய குடிமகன் வரைக்கும் படி அளக்கிறது யார் தான்? பரம்பொருள் தான். படிப்பணியை கொடுத்து அவங்க என்ன தெய்வீக படிப்பணியை கொடுத்து அவனுக்கு படி அளந்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் யார் யாருக்கு எப்படி எப்படி படி அளக்கணுமோ அந்த மாதிரி படி அளந்துட்டு வர்றது பரம்பொருள் தான். அப்ப ஒரு கோமகன் என்னது? அரசர். அரசனுடைய நிலை எப்படி இருக்கணும், அவனுடைய தலை எழுத்து எப்படி இருக்கணும், அவனுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், அவனுடைய ஆட்சி எவ்வாறு நடக்கணும்னு சொல்லி நான் யாரை வச்சு முடிவு பண்ணுவேன்? அங்க அந்த ஊர்ல இருக்க வரப்பை வச்சுதான் அங்க ஆட்சி செய்யக்கூடிய கோமகனுடைய தலையெழுத்தையே குருநாதர் எழுதுறாங்க. அதான் சொல்றாங்க, வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்துச்சுன்னா நெல் உயரும், நெல் உயர்ந்துச்சுன்னா தான் குடி உயரும். அங்க குடிமக்கள் உயர்ந்தா தான் அங்குடைய அரசை வந்து செல்வ செழிப்பா இருக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க. அப்பனா எப்படி இந்த இருக்கக்கூடிய கோயில்கள்ல வந்து அதாவது ரிஷிமகான் ஜீவசமாதி அடைஞ்ச கோயில்கள் தான் வந்து பரிகார ஸ்தலம். மதுரைக்கு இங்கிட்டு சங்கர கோயில், திருச்செந்தூர் மட்டும்தான் வந்து பரிகார ஸ்தலம். தெய்வீகம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய கோயில் தெய்வீ அப்படிங்கறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கல்கள்ல வந்து அந்த இது கொத்தி இருப்பாங்க. அந்த கருங்கல்ல வந்து நடந்து போறதுக்கு. இங்க நம்ம பெரிய கோயில், கோமதியம்மன் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல்லே வலுவான். மக்கள் வந்து நடந்து 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 அந்த கல்லை தேஞ்சு போய் அந்த கல்லு வலுவும் நடந்து போறதுக்கு. அதுல எப்படி நம்ம அப்ப தெய்வீகம் அந்த கோயில்ல எப்பேற்பட்ட நிலையில இருக்குது. சாபபாப விமோச்சனம் வந்து கொடுக்குற லெவலிலான ஒரு கோயிலா இது. அப்பேற்பட்ட நிலையில ரிஷிமான் ஜீவசமாதி எந்த கோயில் அடைஞ்சிருக்காங்களோ அந்த இடத்துலதான் அந்த கோயில் தான் வந்து சாபபாப விமோச்சனமே கொடுக்க முடியும். அப்ப அந்த நிலையை எதுல தெரிஞ்சுக்கலாம்? ஒரு கோயிலினுடைய அந்த இதுல தெரிஞ்சுக்கலாம், அந்த தளத்துல தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுல இருக்குன்னு. அந்த மாதிரி எப்படி அதுல தெரிஞ்சுக்கலாமோ அந்த மாதிரி ஒரு கோமகனுடைய ஆட்சி, அவனுடைய நிலை எப்படி இருக்கணும், என்ன செய்யணுங்கிறத நான் அங்க இருக்கிற அந்த ராஜ்யத்துல இருக்கிற வரப்பை வச்சுதான் குருநாதர் முடிவு பண்றாங்க. எப்படி அங்க சுவிட்சை தொட்டினா இங்க லைட் எரியுமோ அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இது மாதிரி கோமகன் முதல் கோவலன் வரை படி அளக்கிறது யார் தான்? பரம்பொருள் தான் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கோல் தான் என் செய்யும், வினைதான் என் செய்யும், கொடுங்கோல் ஆட்சி செய்யும் மன்னராலும் இங்க என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி எப்பேற்பட்ட டெல்லிக்கே ராஜாவா இருந்தாலும் சரி, என்ன தொழில் பண்ணி என்ன பிசினஸ் பண்ணி என்ன இதுல இருந்தாலுமே சரி, இங்க வந்துட்டோமா மோட்டர் ரூம்ல சட்டை பேடெல்லாம் கழட்டி வச்சுட்டோமா, நம்ம ரிஷிமகான் பிள்ளைக்கு உகந்த குளத்துல காட்சி கொடுத்து காவை உடுத்தி புத்ராஜம் தெரிஞ்சு பட்டை ஓட்டு தான் காட்சி கொடுக்க போறோம் கைலாயத்துக்குள்ள என்றாகும் போது. அப்ப அவங்க ஓட்டுக்குள்ள போகும்போது அதுக்கு உகந்த கோலத்துலதான் நம்ம மனுஷரும் போகவே சேரும். அதுதான் சொல்றாங்க, கோல் தான் என் செய்யும், வினைதான் என் செய்யும், கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய மன்னரா இருந்தால் கூட சக்கரவர்த்தி கோட்டைக்குள்ள வந்தா என்ன செய்ய முடியும்? அவங்களால ஒன்னும் செய்யறதுக்கு கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? நிலையான திருவுருவம், அக்னி வடிவம், அருவம் உருவம் என இரண்டரை கலந்த வடிவம் அப்படிங்கிறாங்க. ஆதி மனிதன் வந்து குருநாதனுடைய முழு அருட்கடாட்சகம் பெற்ற மனிதன். பெரிய ஒரு புட்டஞ்சானி சிவகானும் தாத்தாவும் பல்லக்கில போறத வைக்கிறத வச்சு பார்த்து அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பார்த்து அந்த நிலையை சிறப்பு வாங்கின ஆட்கள் தான் வந்து ஆதி மனிதர்கள். அவங்க வாழ்ந்த இடம் தான் மலை அடிவாரம். அப்படி இருக்கப்போ வந்து முழு அருட்கடாட்சி, இப்ப அதுல மிச்ச சொச்சு அருள் நிலை தான் வந்து இந்த பிரசன்ட், ஒளிவு, காட்சி, இந்த கவி எல்லாமே அது விழுந்த உதிரி மிச்ச சொச்ச பாகம் தான். அப்ப அதை விட பிரதானமா இருந்ததுன்னு சொன்னா இப்ப எவ்வளவு அருள் நிலையம் வாங்கியிருப்பான் ஆதி மனிதனா இருந்தவன் குருநாதர்கிட்ட இருந்து. அந்த நிலையில வந்து இருந்த ஆதி மனிதன் வந்து மலை அடிவாரத்துல ஃபர்ஸ்ட் தெய்வமா கும்பிட்டது வந்து ஜோதியை தான், ஜோதி வழிபாடுதான். அதனாலதான் கீழே வந்து நம்ம ரிஷிமான் பிள்ளைக்கு உகந்த குளத்துல ஆச்சாரமா வந்து காவி தெரிச்சு நம்ம காட்சி கொடுத்து அதே ஜோதி நிலை வழிபாடை வந்து நம்ம மலை அடிவாரத்துல நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். ஒவ்வொரு ரிஷிமானுக்கு யாருக்கு என்னென்ன ரிஷிமான் போட்டிருக்காங்களோ அவங்கவுங்க அந்த இடத்துல போய் விளக்கு போடுறோம். 11 ரிஷிமானுக்கு 11 ரிஷிமான் பிள்ளைகள் வந்து அங்க போடுறாங்க. சப்தரிஷிமான் ஏடு விழுந்த பிள்ளைங்க சப்தரிஷிமான் சப்தகன்னியர்கிட்ட போய் போடுறாங்க. பரிகார இடம் அம்பாள்கிட்ட போய் விளக்கு போடுறாங்க. இந்த மாதிரி நிலைய வந்து அதனாலதான் கீழே வந்து அந்த ஜோதி வழிபாடு எங்க மலை அடிவாரத்துல. அதாவது நிலையான திருவுருவம்,
அக்னி வடிவம், அருவம் உருவம் என இரண்டரை கலந்த வடிவம். நம்மளுடைய சட்டமே அருவ உருவமற்ற வழிபாடு. உருவ வழிபாடு பிறவியை தேடி கொடுக்கும், பிறவி பெருங்கடலுக்கு அழைத்து சென்று விடும். அது மானிட சட்டியில் இருக்கவனுக்காக சிலபஸ் ஈஸியா போட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இருக்கு. அப்போ அருவம் உருவம் இரண்டரை கலந்த வடிவம், அருவ உருவமற்ற வழிபாட்டுல அதுக்கும் முதன்மையான ஒரு வழிபாடுன்னா அதான் ஜோதி வழிபாடு. அருவ உருவமற்ற வழிபாடு தான் கைலாயத்தினுடைய வழிபாடு. அதுதான் மன்சரோவரும் அப்படியே இருக்கு. ஆனந்த கோயில்லையுமே அருவ உருவமற்ற வழிபாடு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஜோதி வழிபாடு தான் அதற்கும் முதன்மையானது. ஆதி மனிதன் கும்பிட்டுறது ஜோதியை தான். அதான் என்ன சொல்றாங்க, அருவம் உருவம் இரண்டரை கலந்த வடிவம், ஆனந்த ஜோதியோ பொற்ஜோதியோ பெருஞ்சோதியோ. அப்ப மகான்களுக்கு ரிஷி மகான்களுக்கும் சரி, அப்ப அதாவது ஆதி மனிதன் ரிஷி மகான்களை ஒளி வடிவத்துல பார்த்து ஜோதி வடிவத்துல அங்க மலை அடிவாரத்துல கும்பிட்டாலும் கூட ரிஷி மகான்கள் ஒளி வடிவத்துல அவதாரத்துக்கு ரிஷி மகான்கள் ஜோதி வடிவத்துல குருநாதரை யார்தான் கும்பிட்டாங்களா? 3 பேரை தான். ஆனந்த ஜோதி, பொற்ஜோதி, பெருஞ்சோதி. ஆனந்த ஜோதி தாத்தா, பொற்ஜோதினா பெரியவர், பெருஞ்சோதிங்கிறது அக்னி மகேஸ்வரி அம்பாள். 3 பேரைத்தான் ஜோதி வடிவத்துல ரிஷிமான்கள் கும்பிட்டுக்கிறாங்க. ஒளி வடிவத்துல வந்த ரிஷி மகான்களை தான் ஆதி மனிதர்கள் ஜோதி நிலை வழிபாட்டுல கும்பிட்டுருக்கிறாங்க. அதனை பின்பற்றி ஆதி மனிதன் அன்னைக்கு எப்படி ஆதில அதே மாதிரி இருந்தானோ, அந்த அருள்நிலை வாங்கினோனோ அதே மாதிரிதான் நான் அப்படி அதே ஆச்சாரத்தோட அதே காவி தரிச்சு அதே உட்காந்து உடுத்தி அதே வட்ட போட்டு அந்த ஆதி நிலையினோட ஆதி மனிதனுடைய அருள்நிலை பெறதுக்காகத்தான் அதே மாதிரி நிலையில போய் பரிபூர்ண ரிஷிமானுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அங்க போய் மலை அடிவாரத்துல வாங்குறோம். ஏன்னா பல கற்ப கோடி வருஷம் தவம் பண்ணனுடைய பலனாத்தான் நமக்கு ஒரு ரிஷிமான் நமக்கு ஆசீர்வாதம் பண்றது. ஒரு கூட்டுல உட்காந்து ஒரு கவி பாடுறாங்க, ஒரு சப்ஜெக்ட் சொல்றாங்கன்னா 5 கற்ப கோடி வருஷம் தியானம் பண்ணதனுடைய சிறப்பைத்தான் ஒரு கவியில உள்ளடக்கி அதுக்குள்ள ஒரு பொருளை உள்ளடக்கி அதுக்குள்ள ஒரு தேவ ரகசியத்தை உள்ளடக்கி அது சொல்றாங்க. நம்ம அந்த போற போக்கில் நம்ம இன்னைக்கு காலத்தினுடைய பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அப்படி போற போக்கில் இப்ப குரூப்ல செல்லுல அப்படி கேட்டுட்டு போயிடுறோம். இன்னைக்கு இந்த வாரம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்த மகான் வந்திருக்கிறாங்க, எந்த அம்பாள் வந்திருக்கிறாங்க, என்ன ஏதுங்கிறத. ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டுங்கிறது 5 கற்ப கோடி வருஷம் ஒரு மகான் உட்கார்ந்து தியானம் பண்ணி, ஒரு கற்ப கோடி வருஷங்கிறது 100 வருஷம். 100 வருஷம் வந்தா தான் ஒரு கற்ப கோடி வருஷம். 5 கற்ப கோடி வருஷம் 500 வருஷம் ஒரு மகான் உட்கார்ந்து தியானம் பண்ணாதான் என்ன ஒரு தெளிவு நிலை தெய்வீகத்தில் கிடைக்குமோ, என்ன ஒரு தவளிமை தெய்வீகத்தில் கிடைக்குமோ, அதெல்லாம் ஒன்று திரட்டித்தான் ஒரு கவியில ஒரு சப்ஜெக்டா நமக்கு சொல்றாங்க. அப்படித்தான் ஒவ்வொரு வாரமும் கணக்கு வந்துட்டு இருக்கு. அதுதான் அவங்களோட விளக்கத்தை தான் அப்படி போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு காலப்போக்கில் அதை எளிதாக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் தெய்வீகத்தை. ஒவ்வொருத்தருடைய உள்ளங்கைக்குள்ளேயும் அந்த விவரம் சேருது. அத்தனை கோடி வருஷம் தியானம் பண்ண ரிஷிமான் அந்த கற்ப கோடி வருஷம் தியானம் பண்ணதனுடைய பலனை கவியில அடக்கி சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை உள்ளங்கைக்குள்ள உலகம் அடங்கிடுச்சு இன்னைக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம குரூப்ல கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். கேட்டு செவ்வனவே அதுக்கு உண்டான வகையில நம்மளே சீர்திருத்திக்கிட்டு அதுக்கு அடுத்து என்ன நோக்கத்துக்காக குருநாதரை பார்க்க வந்தோமோ, குருநாதரை தேடி நாடி வந்தோமோ, அந்த நோக்கம் நிறைவேறின பிற்பாடு நம் கூட்டை பயன்படுத்தி ஆனந்த கோயிலுக்காகவும் சட்டமும் அடுத்த லெவலுக்கு பரவுறதுக்கும் செய்யறதுக்கு என்ன பாடுபட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த நோக்கமா வச்சு நம்ம செயல்படணும். ஏன்னா எவ்வளவு ஒரு சப்ஜெக்ட் இத்தனை வருஷம் தியானம் பண்ண ஒரு ரிஷிமான் ரிஷிமானுடைய தவளி மேத்தம் 5 கற்ப கோடி வருஷத்தினுடைய தவளி மேத்தம் ஒரு கவிதை சொல்றாங்கன்னா அப்ப இத்தனை கவிகள் எத்தனை விஷயங்கள் அதுக்குள்ள உள்ள அடக்கி ஒவ்வொரு வாரமும் நமக்கு சொல்றாங்க. அதுக்கு தக்கன நம்ம புரிஞ்சு நடந்து செயல்படணும். அடுத்து என்ன சொல்றாங்க, ஜோதி என்றென்றும் ஒன்றே, ஒருமையில் வந்ததும் ஒன்றென உருகொண்டதும் ஆகமத்தின் வழியே, ஜோதியில் இருந்து பிறந்ததும் ஜோதியே, ஜோதியில் கலப்பதும் ஜோதியே, ஜோதியில் இருந்து பிறந்ததும் ஜோதியே, ஜோதியாய் வீற்றிருப்பது குறைவதும் இல்லையே அப்படிங்கிறாங்க. ஜோதி என்றென்றும் ஒன்றே, ஒருமையில் வந்ததும் ஒன்றென உருகொண்டதுன்னு சொன்னா ஆதியில பிறப்படுத்து வந்த ஜோதிங்கிறது ஒரே நிலைதான். அந்த ஜோதி வழிபாடு ஜோதி நிலையிலேயே மேல ஜோதியினுடைய மேல் பக்கம் ஜுவாலை, உள்பக்கம் ஒளி வடிவம். 3 உள்ளடக்கினதான் ஜோதி வடிவம். ஜுவாலை ஒளிவு ஜுவாலையிலே 2 ஒரு சேர உள்ளடக்கினதான் எதையும் ஜோதிங்கிறதையும். அதான் ஜோதி என்றென்றும் ஒன்றே, ஒருமையில் வந்ததும் ஒன்றென உருகொண்டதும் ஆகமத்தின் வழியே, ஜோதியில் இருந்து பிறப்பதும் ஜோதி. ஜோதியிலிருந்து வரக்கூடியது இதுதான் ஜோதி தான். அது நெருப்பு பக்கத்துல ஒண்ணு பட்டுச்சுன்னா அதுவும் தீயா தானே மாறும், நெருப்பா தானே மாறும். எதுல இருந்தாலுமே ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு பக்கத்துல ஒரு திரி போட்டு வச்சு அந்த விளக்கோட சேர்த்து பக்கத்துல வச்சு அதுவும் அந்த அன்னைக்கு எப்படி ஒளிமயமா ஆகுதோ அந்த மாதிரி ஜோதியிலிருந்து பிறப்பதும் ஜோதியே, ஜோதியில் கலக்கக்கூடியதும் ஜோதி தான்.
அப்ப ஜோதியிலிருந்து பிரிவதும் ஜோதி தான் அப்படிங்கிறாங்க. அதான் அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, சுடர்விட்டு எரியும் அக்னி புலம்பே அக்னி மகா ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லிதான் யார் கவிப்படி வர்றேங்கிறாங்க, அக்னி மகா ஈஸ்வரி அம்பாள் கவிப்பாடி வர்றேங்கிறாங்க. சுடர்விட்டு எரியும் அக்னி புலம்பே அக்னி மகா ஈஸ்வரியே. அடுத்து என்ன சொல்றாங்க, சுடரொளியாய் இருளை மறைத்த போதும் நிறைதனை உணர்த்தி நின்றதும் ஜோதியே. சுடரொளியா அக்னிமகேஸ்வரி அம்பாள் அவதாரத்துக்கு வந்த பிற்பாடுதான் இந்த நிலை ஜோதி வழிபாடுங்கிறது கீழே ஆதி மனிதன்கிறத கும்பிட ஆரம்பிக்கிறான். அக்னிமகேஸ்வரி அம்பாள் பெருஞ்சோதி அவதாரத்துக்கு வந்த போதுதான், அக்னிமகேஸ்வரி அம்பாள் அவதாரத்துக்கு வந்ததுதான் வைகாசி குரு பூஜை நம்ம கொண்டாடிட்டு வர்றது. அந்த தேதியில தான் அவன் வந்ததுக்கு பிற்பாடுதான் இந்த நிலையவும் ஆதி மனிதனுக்கு இங்க ஜோதி வழிபாடுங்கிறதே கீழே கிடைக்குது மலை அடிவாரத்துல அப்படிங்கிறது. அதான் சொல்றாங்க, சுடரொளியாய் இருளை மறைத்த போதும் நிறைதனை உணர்த்தி நின்றதும் ஜோதியே அப்படிங்கிறாங்க. சுடரொளியாய் இருளை மறைத்த போதும் சொன்னா இருள்ங்கிற மாயையை மறைக்கிறதுக்காக அவதாரத்துக்கு வந்தவங்க தான் அக்னிமகேஸ்வரி அம்பாள். சுடரொளியாய் இருளை மறைத்த போது நிறைதனை உணர்த்தி நின்றதும் ஜோதியே அப்படிங்கிறாங்க. அதான் அடுத்த இருள்தனை அழித்து, இதுல லகரம் மாறுது. இருள்தனை அழித்துங்கிறது இருளை அழிக்கிறது, டெஸ்ட்ராய் பண்றது. அருள்தனை அழித்துன்னா அருளை கொடுக்கறது, வாரி வழங்குறது. இந்த நகரம் தான் மாறுது, கவியில் நல்லா கவனிக்கணும். அதான் இருள்தனை அழித்து அருள்தனை அழித்து அண்டச்சராச்சரங்கள் அத்தனையும் காத்து நின்றதும் அம்பாள் அவதாரத்துக்கு வந்த பிற்பாடுதான், அக்னிமகேஸ்வரி அம்பாள் அவதாரத்துக்கு வந்த பிற்பாடுதான் என்ன ஆகுது, கீழே ஜோதி வழிபாடுங்கிறதையும் ஆதி மனிதனுக்கு புலப்படுது, கண்ணுக்கு புலப்படும் வண்ணம் செய்யறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதுக்கு பிற்பாடு மென்மேலும் ஆக சிறந்த சிறப்புகளை அவன் அடைஞ்சிட்டே போறான். ஆதி மனிதன்கிற நிலையில இருக்கிறவன் அண்டச்சராச்சரங்கள் அத்தனையும் காத்து நின்றதும் ஜோதி அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜோதி வழிபாடு அதைத்தான் இன்று வரைக்குமே நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் சப்ஜெக்ட், இந்த நிலைதான். வேதாந்தத்தில் இருக்கிறவங்க அங்க அண்ணாமலையில, அங்க திருவண்ணாமலையில அண்ணாமலையார் தீபத்தை பார்த்து வச்சு கும்பிட்டு வச்சு போனாலுமே கூட நமக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அங்க நினைத்தாலே முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அப்படின்னு அந்த நிலை அவங்க வேதாந்தத்தில் சொன்னாலும் கூட நம்ம பிறவி பெருங்கடலில் இருந்து பிராமை குகையை நோக்கி பயணம் தான் நம்ம சட்டமே, பண்டார சட்டமே, ரிஷிமகான் பிள்ளையாக இருக்கக்கூடிய நிலையவும். அப்படி இருக்கிறப்ப நம்ம குருமலையில மேல தீபம் ஏத்திருக்கணும்னு சூட்சமா இதுதான். அக்னிமகேஸ்வரி அம்பாள் அவதாரத்துக்கு வந்த பிற்பாடு, அந்த அவதாரத்துக்கு வந்த பிற்பாடு அந்த ஜோதி வழிபாடு, ஆதி மனிதன் ஜோதியை வழிபடக்கூடிய கண்ணுக்கு புலப்படுறவன்னு அவங்க ஜோதியை தெரிஞ்சு அதுக்கு உட்பட அவன் வழிபட ஆரம்பிச்சிருக்கிறான். அப்புறம் தான் அந்த அனைத்து அருள்நிலையும் கிடைச்சிருக்கு. அவனுக்கு மூசுண்டை ஏடுல இருந்து அனைத்துமே கிடைச்சு அப்படின்ட்டு முழுக்க அப்பொழுக்கற்ற ஒரு சாபபாவ விமோச்சனத்தோட இருக்கு. ஏன்னா அப்ப சாப பாவம்ங்கிறதே கிடையாது ஆதி மனிதனுக்கு. ஆதி மனிதனுக்கு அந்த சாப நிலையே கிடையாது. கருவாய் உருவாகி வரக்கூடியவனுக்கு தான் இந்த சாப பாவம் இல்லாம எந்த அப்பொழுக்கும் ஊழ்வனை பயன் எல்லாமே ஊழ்வனை பயன்களுக்கும் சாப பாவத்திற்கும் அப்பொழுக்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில இருந்து ஆதி மனிதன். அந்த ஆதி மனிதன் நிலைக்குத்தான் நம்ம வார ஞாயிற்றுக்கிழமை தோறும் மனுஷனம் ஒரு மாசத்துல 2 நாள், செகண்ட் சண்டே அண்ட் 4th சண்டே நல்லா கணக்கு பண்ணோம்னா 6 12 மணி நேரம் தான் நம்ம அந்த ஆதி மனித நிலைக்கு ரிஷிமகான் பிள்ளையாக ஆச்சாரமா என்ன செய்யறோம், பொற்கைலாயத்துக்குள்ள என்ட்ரியே கொடுக்குறோம், வர்றோம். அந்த நிலையில அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தினுடைய சிறப்பத்தை அந்த மாசம் பூரா நம்ம சந்தோஷமா அனுபவிக்கிறோம். அப்படித்தான் காலந்தொற்று தொன்று என்ன செஞ்சுட்டு வருகிறது, ஜோதி வழிபாடுங்கிறது தந்தத்து பிரகாரம் நமக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் என்ன சொல்றாங்க, ஜோதியை கண்டிலார் கண்களுக்கு இருள் மறைக்கும், கண்டவர் கண்களுக்கு அருள் பிறக்கும். இப்போ இந்த ட்ரிப்பு மலைக்கு யாரால குருமலையில ஜோதி பார்க்க முடிஞ்சதோ, அந்த சிறப்பு பார்க்க முடிஞ்சு அவங்களுக்கு தான் என்னது, அவங்க பார்க்க முடியலையோ அவங்களுக்கு இருள் மறைச்சிருக்கும். ஏதாவது ஒரு மாயினால, ஏதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு உட்பட்டோ, ஏதாவது ஒரு இதுல உட்பட்டு மாயைக்கு உட்பட்டு தான் இருந்தவனாலதான் இந்த ட்ரிப் பார்க்க முடியாம தட்டி போயிருக்கலாம். பார்க்க முடிஞ்சவனுக்கு தான் அருள் பிறக்கும், அருள் பிறந்தாத்தான் வழியும் பிறக்கும். அதாவது ஜோதியை கண்டிலார் கண்களுக்கு இருள் மறைக்கும், கண்டவர் கண்களுக்கு அருள் பிறக்கும் அப்படிங்கிற இந்த ட்ரிப் பார்த்தனுடைய சிறப்பு என்ன, இவ்வளவு தூரம் அரும்பாடுபட்டு இவ்வளவு பிள்ளைங்கள் எல்லாம் ஏத்தி வச்சு செஞ்சு விளக்கெல்லாம் ஏத்தி இவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்தி கொண்டுட்டு போயிருக்காங்க, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிற விவரத்தை சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, ஜோதிக்குள் ஜோதி எத்தனை கலந்தாலும் ஜோதி பெரிதும் ஆவதில்லை சிறிதும் ஆவதில்லை, பிறந்தாலும் குறைவதில்லை சேர்ந்தாலும் கூடுவதில்லை, நிலையான இடம் அது ஆதி இடம் அப்படிங்கிறாங்க. ஆதி இடம்ங்கிறது இது பொற்கையில சொல்றாங்க. ஜோதிக்குள் ஜோதி எத்தனை கலந்தாலும் பெரிதும் ஆவதில்லை சிறிதும் ஆவதில்லை அப்படின்னு சொன்னா
அதுக்குள்ளே சொன்ன மாதிரி ஜோதிங்கிற நிலைக்குள்ளேயும் மேல்நிலையா வந்து ஜுவாலை வந்துடுது, உள்நிலையா ஒளி வடிவம் வந்துடுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய நிலைகளை வந்து அந்த லேயர்களை அதை அபிவிருத்தி பண்ணிட்டு தான் போகுமே தவிர அது என்ன ஆகாது, தன் உருவத்தின் பிரகாரம் அது பெரிதாக்கி கொண்டு போகாது. தன்னுடைய ஆத்மார்த்தமான உள்நிலையில் தான் அது அபிவிருத்தி ஆகிட்டு போகும். இதுல இருந்து நம்ம ஒரு தேவ ரகசியத்தை படிக்கணும். அப்ப நம்மளுடைய அபிவிருத்தி இந்த ஜோதிகிற நிலையிலிருந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க குருநாதன்? அப்ப நம்மளுடைய அபிவிருத்தி, நம்மளுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வெளிநிலையில சும்மா காரு பங்களா அதை வாங்கின எதை செஞ்சேன் அப்படிங்கிறது கிடையாது. உள்நிலையில் நீ எவ்வளவு தூரம் மனோ பக்குவப்பட்டிருக்கிற, எந்த அளவு தெய்வீகத்தை படிச்சிருக்கிற, எந்த அளவு தெய்வீகத்தை பிடிச்சிருக்கிற. போன வருஷம் எந்த அளவு தெய்வீகத்துல புரிதல்ல இருந்தோம், போன கார்த்திகளுக்கு இந்த வருஷம் தெய்வீகத்துல எந்த அளவு புரிதல்ல இருந்தோம், தெய்வீகத்து பிரகாரம் போன ட்ரிப்பு எவ்வளவு தூரம் என்ன ஸ்டாண்ட்ல இருந்தோம், நம்மளுடைய ஆனந்த கைலாயத்து இருவரும் கைலாயங்கள் நம்மளுடைய பொறுப்பு என்னவா இருந்தது, இந்த வருஷம் கார்த்திகளுக்கு நம்மளுடைய பொறுப்பு என்னவா இருந்தது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான். எப்படி வந்து ஜோதி வந்து அந்த உள்நிலையா அதை வந்து மேம்போக்கா அதை மேம்படுத்திக்கிட்டா தான் அது ஜோதி. இல்லைன்னா அது வெளிநிலையா அதை மேம்படுத்திக்கிட்டு போச்சுன்னு சொன்னால் அது காட்டுத்தீயா போயிடும். காட்டுத்தீயை வந்து யாரும் கும்பிட போறது இல்லை, வழிபட போறது இல்லை, அதை அணைக்கத்தான் செய்வோம். அந்த மாதிரி மேம்போக்கா உன்னுடைய டெவலப்மெண்ட்டை ஆறு பங்களா இந்த மாதிரியான சொபஸ்டிகேட்டடான லிவ்லிஹுட்லயே நம்ம பார்த்தோம்னு செஞ்சா அது என்றைக்குமே நினைச்சிருக்க போறது கிடையாது. உள்நிலையான ஒரு டெவலப்மெண்ட்டை தான் அது சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க, ஜோதிக்குள் ஜோதி. அதான் பெரிய தேவரசியை தான் கடைசியா சொல்றது. அதான் ஜோதிக்குள் ஜோதி எத்தனை கலந்தாலும் பெரிதும் ஆவதில்லை, அது சிறிது ஆவதில்லை. அதனுடைய நிலை, அதனுடைய எப்படி இந்த வெங்காயத்தை உரிக்க லேயர் லேயரா வருமோ அது மாதிரி அதனுடைய லேயரத்தை அபிவிருத்தி பண்ணிட்டே போகும். ஜுவாலை ஒளிவு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஜோதிக்குள் ஜோதி எத்தனை கலந்தாலும் பெரிதும் ஆவதில்லை, சிறிதும் ஆவதில்லை. பிறந்தாலும் குறைவதில்லை, அது சேர்ந்தாலும் கூடுவதில்லை. இப்படி சேர்ந்தா கூடுனது இல்லை, பிறந்தா குறைஞ்சதுன்னா அது காட்டுத்தீயா போயிடும். அதனாலதான் அது நிலையான ஒரு நிலை, அது வடிவம்ங்கிறதுனாலதான் அது ஜோதி. அதான் என்னது, பிறந்தாலும் குறைவதில்லை, சேர்ந்தாலும் கூடுவதில்லை, நிலையான இடம் அது ஆதி இடம். அதாவது அந்த ஆதி இடத்துல அந்த ஜோதி நம்ம மேல போய் ஏற்றுறோம். ஆதி இடங்கிறது பொற்கைலாயம். ரிஷிமகான்கள் வந்து அவதாரத்துக்கு வந்த இடம், ஆதிசிவனார் கூட்டிலிருந்து அணுப்புகளாக வெடிச்சு சிதறி ஒளி வடிவத்துல அவதாரத்துக்கு வந்த இடம், வந்து சென்ற இடைஞ்ச இடம். அப்ப நிலையான இடம் ஆதி இடம். அப்ப அந்த ஆதி இடத்துல ஆதி ஜோதியினுடைய ரகசியத்தை, ஆதிதேவ ரகசியத்தை வந்து இன்னைக்கு சொல்லி வந்திருக்கிறேன். என்னென்ன சிறப்பு, துண்டு தொட்டு காலந்தொட்டு இப்படி வந்து இப்படி செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், இதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி சிவனவே அந்த கவியை சொல்லி முடிக்கிறாங்க. இது மூலியமாவே என்ன தெரிஞ்சுக்கலாம், அப்போ ஒரு கவி வந்து அதனுடைய கவியினுடைய விளக்கம் ஒன்று சொல்றோம்னா அப்ப அதுல எப்பேற்பட்ட ஒரு சப்ஜெக்ட் உள்ளடங்கி இருக்கு. 5 கற்ப கோடி வருஷம் தியானம் பண்ணால் என்ன ஒரு சிறப்பு ஒரு மகானுக்கு வருமோ அதைத்தான் அந்த நிலையில நமக்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அந்த நிலைய கவி அப்படிங்கிற நிலையில நமக்கு வந்து அருட்பொக்கிஷமா நமக்கு அருள்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், காலந்தொட்டு தொன்று தொட்டு இந்த ஜோதி வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன, அது நமக்கு அருள் இருக்கிறாங்கிற சிறப்பும், ஆதி மனிதனுக்கு எப்படி குருநாதர் அங்க ஆசீர்வாதம் பண்ணி ஜோதி வடிவத்துல பல கற்ப கோடி வருஷம் ஆதி மனிதன் வந்து தவ கணந்திருக்கிறாங்க. அந்த நிலையை பார்க்கணும், ஜோதி வடிவத்தை வந்து கண்களுக்கு புலப்படுறவன்னு செய்யணுங்கிற பிற்பாடு அக்னிமகாயேஸ்வரி அம்பாள் அவதாரத்துக்கு வந்த பிற்பாடு இருளுங்கிற மாயை மறைஞ்சு அருள் வடிவமா அவங்க பிறந்து வந்த பிற்பாடு அந்த நடைமுறைப்படுத்தினாங்க. அதை நம்ம மென்மேலுமே இன்றைய வரைக்கும் இன்றைய காலம் தொட்டு நம்ம அதை நடைமுறைப்படுத்திட்டு போயிட்டு இருக்கோம். அந்த சிறப்பை நடைமுறைப்படுத்தி கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷமும், அதுதான் நமக்கு இந்த இதுல வந்து கிடைச்ச ஒரு பெரும் பொக்கிஷம். அதன் மேல் நோக்கித்தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செஞ்சு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து கருத்துல கொண்டுதான் நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து சட்டத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு வந்து அமையணும். அதுக்கு அதனுடைய பொறுப்பு திறப்பு உணர்ந்து